ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். தர்மலிங்கத்துக்கு ஆண்டாளுக்கும் சரியான பதிலடி கொடுத்து மாஸ்க் காட்டிட்டாப்புல நம்ம அழகர். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ தான் வந்து நான் சண்டை போட்டாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னை தேடி தேடி வந்தீங்களா ஆதி, இனிமேல் வந்து உங்ககிட்ட நான் கோவப்பட்டு சண்டையே போட மாட்டேன், இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நிஜம்லே தான் சொல்கிறீங்களா, இந்த பேச்சை மாற மாட்டேங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, சேச்சா இதுக்கப்புறமும் நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா அதுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம வாழ போகிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ஆதி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் அந்த ஃபோட்டோ வந்து பட்டுன்னு அவங்க சேர்ந்துருக்க குடும்பமாக இருக்கிற ஃபோட்டோ விழுந்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. ஆதி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க, ஒன்றும் அவசரப்படாதீங்க, எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்லை இன்றைக்கி நல்ல நாள், அதுவும் நான் வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுகிறேன், வாக்கு கொடுக்குறேன், இந்த சமயத்தில் விழுந்துருச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு காரணமே முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு பாரதி கிட்ட வந்து சொன்னேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. பின்ன ஆணி வந்து செவுத்தில் அடிக்கிறப்போ ஒழுங்காக அடிக்காமல் விட்டுவிட்டு அப்புறம் ஃபோட்டோ கீழே விழாமல் என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதிங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தர்மலிங்கம் வீட்டில் வந்து லக்ஷ்மியும் சரி பாட்டியும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆண்டாள் வராங்க. வந்தோடனே, ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் போனால் போகுது பொறுத்திருந்து பார்த்தா உனக்கு கொஞ்சமாவது வந்து யோசிக்கிறதுக்கு வந்து அறிவே கிடையாதா, நீ மாட்டுக்கும் வந்து மாப்பிள்ளை மேலே வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க, அவரை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கிறது எந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியமோ, அதை விட்டுட்டு ஆகுன்னா அவன் அப்பா தான் வந்து ரைட்டு, அப்பா தான் ரைட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்க, ஏன் கட்டின புருஷன் எனக்கு வந்து அவன் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாத அவங்க அப்பா செய்கிறது வந்து தப்பு, அதனால தான் நான் பேசுகிறேன்னு லக்ஷ்மி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கப்ப, இங்கே பாருமா உனக்கு வந்து நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து செமக்கம் வந்துடுது. இந்த பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் பொறுத்திருந்து பார்த்தா என் பையன் வந்து உனக்காவது அப்பாவை வந்து 30 வயசு தான் தெரியும், எனக்கு வந்து அவனை பிறந்ததுலேருந்தே தெரியும், என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் பையன் எது செஞ்சாலும் நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானா அதுக்குள்ளே வந்து உள்ளே வச்சு பேசுகிறது எதுவுமே எனக்கு தெரியாதா, அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய தப்பு, அதுக்கு நீ துணை போட்டுட்டு இருக்க பார்த்தியா, அது அதை விட பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சத்தம் போடுறாங்க. இவங்க எல்லோரும் சொல்லிவிட்டு அப்புறம் அழகர் வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கல, அவன் மன்னிப்பு கேட்குறப்ப இனிமேல் வந்து நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்ப அழகர் உன் கூட வாழ மாட்டான், அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பவித்ரா வந்து, அக்கா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத, ஆனால் ஒரே ஒரு விஷயம், அப்பா நல்லவர் தான், ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப வந்து 100 மடங்கு நல்லவர் அழகர் மாமா, அதனால் நீ வந்து நல்லா யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஆதி வந்து அழகரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு, ஏண்டா நான் சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சமாவது பொறுமையாக கேளு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கேட்கணும் அப்படிங்கிற சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து பேசிட்டு இப்போ வந்து மறுபடியும் முதல்ல இருந்து கேட்டால் நீ சொன்னால் கேட்டுருணுமா, அழகர் கோபமாக இருக்கார், இவர் நம்ம விஷயத்தை எப்போ வேணால் பேசிக்கலாம்டா, நீ வந்து ஆண்டாள்கிட்ட வந்து ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னோன்னே, ஓ செய்யாத தப்புக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டியா, எனக்குன்னு கொஞ்சம் வந்து மான மரியாதை இதெல்லாம் இருக்காதா அப்படின்னோன்னே, யாருக்காக கேட்க போகிறேன், எங்கள் 2 பேரையும் நீ சேர்த்து வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற நாங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்காதா, ஒரு மன்னிப்பு கேட்குறதுனால நம்ம வந்து ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்னு ஆதி வந்து சொல்கிறப்ப, மன்னிப்பு கேட்கலாம், யார்கிட்ட கேட்குறோம், அது வந்து தகுதியான ஆளாக அவங்க வந்து திருந்தி மறுபடியும் வந்து நல்லபடியாக நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு நினச்சா தாராளமாக கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நானும் இத்தனை நாள் வந்து விட்டு கொடுத்து தான் போயிட்டுருந்தேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே ஆண்டாள்கிட்ட இருக்கிறதுனால தான் அவளுக்கு வந்து என்னோட வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து சொல்கிறாங்க, ஒன்று தான்டா, எனக்காக நீ மன்னிப்பு கேட்பையா மாட்டியா, அப்புறம் வந்து உன் விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து அழகரை ஏஞ்சி கோச்சிட்டு போய் வந்து ஆண்டாளை பார்த்து, இந்த மாதிரி உங்கள் அப்பா வர சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சத்தம் போட ஆரம்பிச்சிடாங்க, என்னவ நினச்சிட்டு இருக்கேன், அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீ வந்து கேட்கணுமா, தேவையே கிடையாது, அவன் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே விடமாட்டான், இது வரைக்கும் நான் வந்து உனக்கு ஆதரவாக தானே பேசியிருக்கேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக தயவு செஞ்சிடாத, அப்படி செஞ்சுன்னா அவன் வந்து மேற்கொண்டு தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் மேற்கொண்டு நம்மளை வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல அவர் என் புருஷன் கேட்குறாரு, இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா நீ என்ன பேசுகிற, உன் புருஷன் வந்து அவமானப்பட்டால் பரவாயில்லையா, என்ன யார்கிட்ட அவமானப்பட போகிறாரு, ஒன்றும் கிடையாது, என் அப்பாட்ட தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தர்மலிங்கம் வந்து நிற்கிறாங்க. இன்னொன்று வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னப்போ, பரவாயில்ல போனால் போதும் மன்னிச்சிடுறேன், இனிமையாவது கொஞ்சம் ஒழுங்காக வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. இந்த ஆண்டாள் வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அழகரை உடனே வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் தவிர மற்றபடி உங்கள் பொண்ணையோ உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்காகலாம் வரல, இந்தாங்க உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகரை செம்ம அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து உங்கள் பொண்ணு வந்து எப்போவுமே உங்கள் பொண்ணாக தான் விருப்பம் வாழ ஆசைப்பட்றா தவிர எனக்கு வந்து புருஷனாவே வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேறா, நான் அவமானப்படுறது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா, அதனால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனோன்னா ஆண்டாள் வந்து கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க.